ஒரு காலத்துல எல்லா இளைஞர்களுடைய கனவு கண்ணியா வலம் வந்தவங்க தான் நடிகை ஸ்னேகா. ஹோம்லியான ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொன்னாலே எல்லாரோட விஷனுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது நம்ம ஸ்னேகா தான். அப்படிப்பட்ட ஸ்னேகா ஆக்டர் பிரசன்னாவை காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் அழகான ஒரு ஆண் குழந்தை இருக்கு. இப்ப இவங்களோட குழந்தைக்கு 1 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஸ்னேகா திரும்பவும் நடிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணி இந்த மாதிரி நடிப்பாங்கன்னு பார்த்தா நடிச்சா ஹீரோயினா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க சொன்ன இந்த விஷயம் தமிழ் டைரக்டர்கள் காதுக்கு விழுந்துச்சோ இல்லையோ, மலையாள டைரக்டர்களுடைய காதுல விழுந்துருச்சு. மம்முட்டிக்கு ஜோடியா இப்போ ஒரு திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆக்ட்ரஸா இருந்த ஸ்னேகாக்கு தமிழ்ல நடிக்கிறதுக்கு படங்கள் கிடைக்கலையா அப்படின்னு கேட்டா இப்போ ஒரு படத்துல கமிட் ஆயிருக்காங்க. யாருடைய படம்னு கேக்குறீங்களா? கோலிவுட்ல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் கவர்ந்து இழுத்து வச்சிருக்காரு சிவகார்த்திகேயன். மோகன்ராஜாவோட இயக்கத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்கிறாங்க. அந்த படத்துலதான் ஸ்னேகா கமிட் ஆயிருக்காங்களாம். ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிற ரோல்ல நடிச்சா மட்டும்தான் ஒத்துப்பேங்கிறாங்க. அந்த மாதிரிதான் இங்க பஞ்ச் ஆஃப் ஹீரோயின்ஸ் ஒரு திரைப்படத்துல நடிக்கிறாங்க. சீரியல் டைரக்டர் ஹரிராஜன் அப்படிங்கிறவரு ஒரு புது அட்டெம்ப்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. இண்டஸ்ட்ரியில இப்போதைக்கு அவ்வளவா பட வாய்ப்புகள் இல்லாத 5 ஹீரோயின்ஸை செலக்ட் பண்ணி ஒரு படத்துல நடிக்க வச்சிருக்காரு. இந்த படத்துக்கு மன்மத ராஜ்யம் அப்படின்னு தலைப்பு வச்சிருந்தாங்க. ஆனா படத்துடைய டைட்டில கேட்கும்போது ஏதோ ஷக்கீலா பட டைட்டில் மாதிரி இருக்கே அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதனால படத்துடைய டைட்டில இளமை ஊஞ்சல்னு மாத்தி வச்சிருக்காரு. 2 டைட்டிலுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இல்ல பாஸ். சரி, யார் யார் அந்த ஹீரோயின்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம நமிதா, கிரண், மேக்னா நாயுடு, கீர்த்தி சாவ்லா, ஷிவானி, இந்த 5 ஹீரோயின்ஸ் தான் இந்த படத்துல நடிக்கிறாங்க. ஒரே ஷெட்யூலா படத்தை எடுத்திருக்காரு ஹரிராஜன். அண்ட் படத்துடைய கரு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த 5 ஹீரோயின்ஸையுமே அவங்களுடைய டச் அப் பாய்ஸ் கடத்துறாங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. படத்தோட டைட்டில் மாதிரியே இந்த படத்துல 5 ஹீரோயின்ஸும் கிளாமரை வாரி வழங்கியிருக்காங்க. எனக்கு பிடிச்ச விஷயமே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு ஒர்க் பண்ணுற ஒரு விஷயம் தான். ரொம்ப ஸ்பான்டேனியஸாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக லிரிக்ஸ் அவர்கிட்ட வாங்கிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 45 minutes தான் மேக்ஸிமம் ஒரு சாங்குக்கு அவர் எடுத்துக்கிற நேரமாக இருக்கும்.